நம்ம ஊர் சாமி நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம குலதெய்வங்களுடைய சிறப்பான அந்த வரலாற்றை பற்றி அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவா பல்வேறு ஆலயங்கள் இருக்கு, பல்வேறு கோயில்கள் இருக்கு. ஆனா குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆலயங்களுக்கு இருக்கிற மகிமை என்ன, குலதெய்வத்துக்கு ஏன் போகணும், ஏன் வழிபடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம். பொதுவா குலதெய்வங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம குலத்தினுடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வணங்கி சென்ற தலங்கள். அந்த தலங்கள்ல நம்ம மற்ற தெய்வத்துக்கெல்லாம் போகலாம், இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம், வணங்காம இருக்கலாம். ஆனா குலதெய்வத்தை வணங்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்முடைய தாத்தாவோட அப்பா, அவங்களுடைய குடும்பத்தார்கள், முன்னோர்கள் எல்லாரும் போயிருப்பாங்க, வழிபட்டிருப்பாங்க, அந்த மண்ணை மிதிச்சிருப்பாங்க, அந்த ஆலயத்துல கீழே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி என்னுடைய சந்ததியர்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த பிரார்த்தனைகள் மென்மேலும் சிறக்கணும்னா நம்ம அங்கே உள்ள போய் வணங்குற போது, உன்னுடைய முன்னோர்கள் வணங்கிய இந்த இடத்துல நீனு வந்திருக்க, இன்னும் செழிப்பா இருப்பேன்னா அந்த தெய்வம் நமக்கு சேர்ந்து முன்னோர்களோட சேர்ந்து அருள் வழங்கக்கூடிய அற்புதமான இடம் தான் குலதெய்வ கோயில். தவிர்க்காம குலதெய்வ கோயில் போங்க. நாம அந்த வகையில குலதெய்வ கோயிலுடைய ஒவ்வொரு வரலாறையும் அழகா பார்க்க போறோம். வாங்க, நம்ம ஒரு சாமி நிகழ்ச்சி. நம்ம சாமி நம்ம சாமி நம்ம சாமி, நாம் வணங்கும் சாமி எல்லாம் நம்ம சாமி, நாம் வணங்கும் சாமி எல்லாம் நம்ம சாமி. நம்ம கல்லுவயல் துளையானூர் கல்லுக்கடையினர் ஆலயத்தினுடைய வரலாறுகளையும் அதனுடைய வழிபாட்டு முறையும் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். துளையானூர் கள்ளம் கடிந்து ஆட்கொள்ளும் கல்லுக்காட்டு ஐயன். திருமயம் திருப்பத்தூர் சாலையில் உள்ள காட்டுபாவா பள்ளிவாசல் என்னும் ஊரிலிருந்து வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் சின்ன கல்லுவயல் என்னும் பெயர் அறிவிப்பு பலகை உள்ள இடத்தில் வலப்புறம் திரும்பி சென்று இந்த கோயிலை அடையலாம். ஐயனார், 2 தேவியர், ஐயனார், 1 தேவி, அம்பிகையர் இல்லாத ஐயனார், 2 ஐயனார் சன்னதிகள், 2 கருப்பர் சன்னதிகள், அர்த்தநாரீஸ்வர வடிவம், பிள்ளையாரின் உருவில் அன்னை, இப்படி மொத்த கோயில்களையும் நுணுக்கமாக பகுத்தால் சுவையான பல தகவல்கள் இந்த கோயிலில் உண்டு. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற துளையானூர் கல்லுக்காடு ஐயனார் கோவில் ஒரே நிலையில் ஒரே பரித்தரத்தில் உள்ள 2 கருப்பர்கள் இருக்க காண்கிறோம். இது எவ்வாறு நேர்ந்தது? சன்னதிக்கு செல்லும் போது அதை தெரிந்து கொள்வோமே. அரிமளம், ராயவரம், லட்சுமிபுரம், கண்டனூர், கானாடு காத்தான் இரணிக்கோவிலை சார்ந்தவர்கள். கீழச்சுவல்பட்டி, குருவிக்கொண்டான்பட்டி, குளிவிரையை சார்ந்த மாத்தூர் உறையூர் பிரிவினர்கள், கொத்தமங்கலம், பனையப்பட்டி, புதுவயல், வேந்தன்பட்டி ஆகிய ஊர்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட நகரத்தார் புள்ளிகள் இக்கோயில் உள்ள கல்லுக்காடு ஐயனார், கலங்காப்புலி கருப்பர், அழகு கருப்பர் ஆகியோரை குலதெய்வங்களாக கொண்டு வழிபடுகின்றார். கோயிலின் கிழக்கு சுற்றுச்சுவரில் ஐயனார் சன்னதிக்கு நேரே நுழைவாயிலின் இருபுறமும் 2 பூதங்களுடனும் மேலே கஜலட்சுமி சுதை சிற்பத்துடன் கூடிய ஒரு நுழைவாயிலும் அதன் வலப்புறம் மற்றொரு நுழைவாயிலும் இருந்தும் கூட அவை இரண்டுமே தாழ்டப்பெற்றே இருப்பதால் தென்புற சுற்றுச்சுவரில் உள்ள நுழைவாயில் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டி இருக்கிறது. கோயிலின் தென்கிழக்கு மூலையில் ஒற்றை சேமங்குதிரை பூதங்கள் சூழ வடக்கு நோக்கி நிற்க காணுகிறோம்.
தென்புற வாயில் வழியே உள்ளே சென்றதும் முதலில் கலங்காப்புலி கருப்பர் சன்னதியும், அதன் இடப்புறம் நடுவில் அழகு கருப்பர் சந்நிதியும், அதன் இடப்புறத்தில் வடக்கே கல்லுக்காடு ஐயனார் சன்னதியும் மூன்றுமே கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. கருவறையில் கல்லுக்காடு ஐயனார் தேவியர் புடைசூழ அமர்ந்திருக்கிறார். இவரை குறிப்பாக வேந்தன்பட்டி நகரத்தார்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகின்றனர். இக்கோயிலின் 3 சன்னதிகளுமே முழுமையாக கல் திருப்பணி செய்யப்பெற்றவை. முதலில் ஐயனாரை வழிபட்டுவிட்டு பின்னர் கருப்பர்களின் சன்னதிகளுக்கு வருவோமே. கல்லுக்காடு ஐயனாரின் கருவறைக்கு முன் உள்ள மகா மண்டபத்தில் இடப்புறம் உள்ள துவாரபாலகரின் அருகில் விநாயகரும், அவரை அடுத்து இடையம் கருப்பரும் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் தண்டாயுதபாணி சிலைகள் கருவறை நுழைவாயில் இருபுறமும் காட்சி தருகின்றன. மண்டபத்துக்கு வெளியே யானை வாகனமும் பலிபிடமும் உள்ளன. அடுத்து தென்புறத்தில் முதலில் உள்ள கலங்காப்புலி கருப்பர் சன்னதிக்கு செல்கிறோம். இந்த சன்னதியின் பிரதான தெய்வமான கலங்காப்புலி கருப்பர் பெயருக்கேற்ப எதற்கும் கலங்காத புலியாக, அஞ்சாத சிங்கமாக, கடுகடுப்பாகவே காணப்பெறுகிறார். அழகிய சிற்ப வேலைப்பாடு, ருத்ராட்ச மாலை அணிவித்து அரிவாள், வேல், சூலாயுதம், பிரம்பு ஆகியவற்றை அவர் மேனி மேல் சாத்தி வைத்திருக்கின்றனர். மகா மண்டபத்தில் வாயிலை ஒட்டி சின்ன கருப்பரும் முத்துக்கருப்பரும் இருபுறமும் இருக்க, சின்ன கருப்பரை அடுத்து சன்னியாசியும் சேவல்காரனும் உள்ளனர். முத்துக்கருப்பரை ஒட்டி காயாத்தாள், துந்துபி, ராக்காயி ஆகியோர் காணப்பெறுகின்றனர். இங்கு அழகு கருப்பருடன் நாகரும் கன்னியர் 7 உள்ளனர். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.